அழகாய்ஸ் நம்ம பார்ட் 4 வந்து விட்டோம். வணக்கம் எல்லாருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க. நம்ம இந்த பார்ட்டில் கேவ் மைனிங் ஆக்சுவலி போக போகிறோம். இதுதான் நம்ம போன பார்ட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ கேவுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டிருக்கிறேன். நான் ஆக்சுவலி பார்ட் 2லேயோ பார்ட் 2ல் ஒரு கேவ் பார்த்துருப்பேன். அந்த கேவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருந்தேன். 2 கேவ் பார்த்துருப்பேன். ஆக்சுவலி 2 கேவ் பார்த்துருப்பேன். அதில் ஒரு கேவ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருந்தேன். முதல்ல எனக்கு ஒன்று தேவைப்படுதுங்க. இந்த கேமில் எனக்கு ஒரு பக் இருக்குது. சரி, இதுதான் அந்த கேவ். எப்படி இருக்குது இறங்குமா? ஓகே, வாங்கி எதனையும் கவனிக்காமல் குளிச்சு விட்டேன். இனிமேல் உள்ளே போய் என்ன நடக்க போதோ நடக்கட்டும். சரி, பாவங்க இங்கே ஒரு கோழி தவிச்சிட்ருக்கு. உள்ள இந்த மேஸ்கேவா வா நம்ம போகிற எல்லா வேலுக்கும் இங்கே வந்துடுங்க. இந்த கேவ் தான் நான் போகிற எல்லா வேலுக்கும் இந்த கேவ் தான் வரும். ஏய், அதுக்குள்ளே அவனை நடிச்சுதியா? ஆட்டோ பாவிங்களா, இன்னும் உள்ளே கூட நான் வரலடா. கோல் அப்பா, இந்த கோலுக்கு ஏ என்னடா பண்ணுறேன்? அம்பு எவனோ உழுதான். ஸ்கெலிட்டன் எங்கே இருக்கான்? வரான். கோல்டு யாரோ போட்டு. ஐயையோ, என்கிட்ட ஷீல்டு கிடையாது. வெட்டு 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 வெட்டு. அவன் அடிச்சு போடுறான் போலையே. ஒவ்வொரு ஆரோவும் என் நெஞ்சில் விழுது. கோல்டு கலரில் தலையை போட்டு. இப்போ எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. கோல்டன்ஸ் ஃபேர், அந்த பாட்டு தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா விட்றா அண்ணா. போச்சு, செத்து கிடக்கு. போச்சு, எடுத்து வாயில் வச்சிட்டோம். போச்சு போச்சு போச்சு. அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டான். சரியான ஆளாக இருந்திருக்கான் தம்பி. ஐயோ, அவரு க்ரீப்பரு. அவரா பயங்கரமான ஆளாச்சே. போடா கோல்டு தலை போத்தலை. இப்படி சொன்னால் கேட்க மாட்டான். அப்பப்போ நான் கோல் அழகாக பார்த்தேனே. பக்கி வேறு எழுத்து வேறு இல்லையே. கொஞ்சம் கோபுல் பையன் போயிட்டானா அந்த பக்கி. குட்டிசாமி இவன் பொழப்பானே. இன்றைக்கி அவன் தான் எனக்கு ஊதலான்னு பிளான் போட்டான்ல எல்லாருமே. இது ஒரு உரிமை கேம். இன்னுங்க இதுக்கு என்னென்னா தயாராகணும்னு நினைக்கேன். பொழந்துட்டான்லு பொழக்கான்லு. எவ்வா எப்படியாச்சும் மேலே போகணுண்டா. சுத்தப்படா சுத்தப்படி. அப்பா மேலே வந்துட்டேனாடா. என்னடா போய்கிட்டே இருக்குது. மேலே எப்படா போவேன்? விடுங்கடா என்ன பாவுண்டா. என்ன விடுங்கடா. டேய் ஏடா எப்படி பண்ணுறீங்க? விட்டுருங்கடா. பொறுங்க, மேலே போய்ட்டு ஓகேங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் ஒரே ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம லைட்டுன்னு இவ்வளோ நேரம் பிச்சை எடுத்துட்டோமே. நம்ம வில்லேஜ் வந்தோமே, எவ்வளோ லைட் இருக்குது. 2 ஆட்டையை போட்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு அறிவியல் ஆட்டை ஊதா கலர் பெட்டு சூப்பராக இருக்கா. ஊதா கலர் பெட்டு ஆட்டை போட்டு வில்லேஜஸ் நிறைய பண்ணுறே. ஓகேங்க, வாங்க வாங்க போவோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே வேணாம். ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு. எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். வீட்டை காணுங்க. ஆனால் வீட்டுக்கு போக வழி எனக்கு தெரியல. இங்கே தான் வீடு கட்டியிருந்தேன். இங்கே தான்டா கட்டியிருந்தேன். ஒத்தப்பா லவடே. இந்த முன்னாடிலாம் லைட் வச்சா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல வீட்டில் போய் நடுஸில் மண்டையில் போடுறான். லைட் மண்டையில் போட மாட்டான். சரி, இதில் ஒன்று, இங்கே ஒன்று. அப்புறம் முன்னாடி ராஜா பகுத்மை 2 லைட். தான் உள்ள 2 முன்னாடி 2. அப்புறம் கெத்தாக இதில் ஒரு இது போட்டு தூங்கிடலாம். நம்ம வீடு ரெடிங்க. இங்கே தான் போனோம் கேவ் மைனிங். ஆனால் நம்ம ஹெல்த்து பானம் ஃபுட் பானம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்ம சாப்பாடு இல்லைங்க. ஐயோ, நம்ம கோபுல் ஸ்டோன் மைனிங் போகலாங்க.
நம்ம அடுத்த பாட்டில் வேணால் கேவ் போகலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன அதுக்கு தயாராகலாம்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே உள்ளே குச்சி மாட்டிக்கிட்டேன். ஓய் டேய் டேய் போடா. அட பாவியே விட்டுறா. எவ்வா அன்னைக்கு எழுத்துல சாப்பாடு தரலான்னு பார்த்தேன். இந்த பையன் வேறு. ஓய் எதுவும் பண்ண மாட்டேன் போகிற நேரத்தில். ஓகே நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிட்ற பொருள் தேவைதான் குடிக்கலாம். ஏய் இவனை கொன்றுவான் போல். ஐயோ எழுத்தே இல்லை முடிஞ்சு. ஐயோ நான் ரீஸ்பைன் பண்ணணும். ரீஸ்பைன் பண்ணி போகிறோம். எங்கே போனேன்? என் லூட்டெல்லாம் பறந்துடுச்சான். நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன். இப்போ எழுத்து வச்சுட்டேன்டா. யார் அவனை கொண்டா? என்னமோன்னு நம்மளுக்கு என்ன சரிங்க கேவு போக போகிறேன். பெரிய ஆள்ண்ணா. ஓய் எங்கேருந்து எவன்டா அடிக்கிறான்? கண்ணுக்கு மட்டும் தெரியிட்டேன். டேய் சத்தியமாக அடிப்பான். ஒன்றுக்கு இருக்கியா மவனை ஒன்றா? நான் எவ்வளோ நேரம்டா பார்க்குறது? செத்துப்படா. ஏய் நமக்கு பவு கிடச்சிருக்கு. இந்த பவை மட்டும் நல்லா நம்ம சேஃப்டி பண்ணிட்டு வந்துடும். நம்ம எப்போ சாவும் நம்மளுக்கே தெரியுது. நம்ம எடுத்தோம் அவங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டத்தை. வீட்டுக்கு போய் இங்கே என்ன வந்துருக்கு இல்லை போய் ஏறவே இந்த பவையும் போட்டு நம்மளுக்கு வேறு சாப்பிட்ற பொருள் இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு மயிலுமே இல்லை. ஓகே அப்புறம் இந்த இது மட்டும் 14 விட்டு எடுத்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேவில் போய் நானா இல்லை அந்த கேவான்னு இன்னைக்கு கொத்தி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வேணும். மாடே உயிர் பலி ஆயிரு. ஏய் அடா பாவிகளை ஏன்டா இப்படி பண்ணிருக்கே? எப்படியா ஓகே நம்ம மறுபடியும் வீடியோக்கு வந்தாச்சுங்க. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு அதை நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க. மறுபடியும் இந்த ஸ்கெல்டன் ஏங்க இவனை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கங்க. பேச்சு தொல்லை பண்ணிருக்கேன் ரொம்ப. தம்பி நான் ஒரு கோல் தான் எடுக்கலான்னு நினச்சேன். என் வழியில் ரொம்ப குடுக்க விடுத. ஆனால் நான் ஒன்று வேட்டையாட போகிறேன். எனக்கு இப்போ முத்திட்டுக்கு இருக்கு. நான் வெளியே கொண்டு வந்து நான் கொல்லியம்ல சாப்பிட எலும்பு தந்திருக்கான். அடுத்து என்ன எங்கேருந்தோ அம்புது. டே நீங்களாம் யாரா? எத்தனை பேர்ரா இங்கே? நீங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறீங்களா? போங்கடா அங்கிட்டியா. ஏங்க ஒரு கோல் கூட எடுக்க முடியலங்க. அந்தளவுக்கு ஜாம்பி உள்ளே போகவே முடியல. என்னமோ ஆயிடுச்சு. செத்தேன். ஓகே கோல் எடு. கோல் ஓகே. யாரா நீங்கள்? கடுப்பு மாதிரி எடுத்துறீங்க. எங்கள் இந்த கேவுக்கு நம்ம எப்போங்க போகிறது? எனக்கு அயன் வேணும்டா. அரைச்சிட்டாங்களா அயன் ஆர்மர் போட்டு நான் எவ்வளவோ நல்லா பண்ணலான்னு நினச்சேன். நான் இப்படி ஏன்டா பட்டிருக்கேன்? இது கேவுக்குள்ளே எப்படி போகிறது? உள்ளே விட மாட்டேங்கிறான்லே. உள்ளே ஷீல்டு வேணுமே. அயன் காய்க்குங்க. அதான் ஷீல்டெல்லாம் செய்ய அயன் வேணுமே. சரி கேட்க போகிறது கூட மாட்டேங்கிறேன். குட்டி ஜாமி அவன் பொழந்து அடிப்பான். அண்ணா போச்சு மண்ணா போச்சு. கடக்க அந்த ஆளை அண்ணா போச்சு. முடிஞ்சு கேவுக்குள்ளே போக முடியும். நான் பெருசாக எதுவும் பொருள் வைக்கல. ஓகே நம்ம வந்து இந்த வச்சு கோபிள் ஸ்டோன் மைன் பண்ணுவாங்க. முதல்ல கோபிள் ஸ்டோன் ஸ்டெப் மைனிங் ஒன்று போடுவாங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுடா. இதே இடத்துல இந்த நொடியை நான் ஸ்டெப் மைனிங் பண்ண போகிறேன். ரொம்ப கிறுக்கு பிடிச்சிட்டேன் எனக்கு என்பதால் ஸ்டெப் மைனிங்கே பண்ண வந்துட்டேன். பெரிய தெரியுங்கல்ல ஸ்டெப் மைனிங் பண்ணி அதில் கிடைக்கும்ல அயனு. ரெட் ட்ராக் வரைக்கும் போகிறேன்டா. மாஸ் காமிக்கிறேன்டா. நான் பைத்தியம்டா. ஓட எப்படியாச்சும் உள்ளே கூப்பிட்டு போங்கடா. சின்ன வைக்கலாம். டேத்தெல்லாம் இருக்குது.
நினைக்கிறேன் கோபுர ஸ்டோன் கூட சரியாக வரல. ஏப்பா ஐயன் கிடைக்காம நான் விட மாட்டேன்டா இன்னைக்கு. டாய் ஏங்க ஏதாச்சும் ரேர் பொருள் கிடச்சா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இன்னும் ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு கிடையாது பிக்காட்ஸ் தாங்க உடைய போகுது. இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. அவ்வளோ தூரம் தான் வந்திருக்கேன். லைட்டும் நம்மக்கிட்ட கிடையாது. என்ன பண்ணு தெரில. லைட்டுனா அங்கே தான் கோல் வச்சுருந்தேன். போன அந்த கேவு தான் நம்மளுக்கு இப்போ ஒரே வழி. ஏன்னா வேறு வழி நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அங்கே வெறி இருக்குது எடுத்துக்கலாம். உள்ளே போக முடியுது என்னால். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா உள்ளே வரைக்கும் வெளியே வரைக்கும் கூட சுத்த முடியல. எங்கே பாருங்க பொருள் எடுத்துட்டேன்னா அப்போ அதுக்குள்ளே எப்போ பக்காவான ஜாம்பிங்க. இத்தனை பேர் எங்கள் அத்தா இத்தனை பேர் இருக்க முடிச்சு இந்த இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் ஜாம்பி. இங்கே பாருங்க இங்கே பாருங்களேன் க்ரீப்பர் வரான். எத்தனை பேர் அசால்ட்டாக வரான் இல்லையா? அசால்ட்டாக அடித்து பறக்கட்டுறான் இல்லையா? இப்போ என்னடா பண்ண முடியும் உங்களால்? ஏரை வச்சு தலையில் போட்டு வாடா வாடா அடி வாங்குற வந்து அடி வாங்க வா 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 அடி போடு வா 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 அடி வாங்கு வேறு ஒஞ்சி பூச்சி அப்படின்னு நான் தலையிலே கொட்டுறேன். துள்ளு யாருக்கிட்ட யான் மேலே கை வச்சிட்டேன்னா ஆமாம்ல கை வைப்பேன் போடுறாங்கிட்ட. ஓ என்றுமே நான் கண்ணார பார்த்துட்டேன். யாரும் அடிப்பானே ஆல்ரெடி இருக்க தொல்லை பத்தாது. இவன் வார வந்துட்டானா அவனை தான் முடிச்சுட்டிங்க போங்க. வர்றா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறா சாயாவா. நீங்கள் சத்தியமாக எனக்கு கேவுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்காடா? இந்த பயிர் தயவு செய்து கேவில் விடாச்சிக்க அப்படின்னு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாடா? ரே வா நீ தலையிலே கொட்டுறாங்க வா. ஐயோ நெருப்பு பத்திக்கிச்சிடா. சரி நான் இந்த சைடு போகிறேன்டா. இந்த சைடு தான் ஜாம்பி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஃபுல்லாக ஜாம்பி. ஐயோ இங்கேயும் ஜாம்பி தான்டா. அடா போங்கடா ஜாம்பி ஊர். இது ஒரு இதுவாடா கேவாடா இது. ஹெச்பி ஃபார்மே இதில் செஞ்சுட்டு போகலாம் போல. கடுப்பேற்றுறேன். ஓ நான் அவ்வளோதான் உங்களுக்கு மறையாத. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கோ. போங்கடா நான் ஒரு வழக்கு தயாரான பிறகு கேவை 2 துண்டு ஆக்கலை. என் பேர் சுப்புராமியம். சுப்புராமியம் இல்லைல்ல அது கூட அந்த பேர். தின்னுங்க ஓய் ஐ எம் ஏ ப்ரோ பிளேயர். இந்த உட்டை வச்சு செய்யணும் என்னத்தை செய்யணும்? கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். செஞ்சு புட்டு முதல்ல கதவே பூட்டணும். 16 நம்ம அடுத்த பாட்டில் தான் கன்ஃபார்மு. சரி இது கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இது லைட்டு கிடைக்குமான்னு பார்த்தேன். லைட்டெல்லாம் அதுக்கு என்னாலும் ஒரு ஸ்டிக் வேணுமா? 6 ஸ்டிக் நம்மகிட்ட ஆல்ரெடி கிரிக்குது. ஒரு ஸ்டிக்கு தானே இப்போ எப்படி 12 லைட்டு செய்ய முடியுமா? அப்பா 12 டார்ச்சு இப்போ தாங்க ஓகேங்க. எனக்கு எப்படியாச்சும் அதுக்குள்ளே போகிறாங்க. அடுத்த பாட்டாச்சும் என்ன ஜாம்பியா? என் ஜாம்பி எங்கள் மண்டையிலே கூட்டுறான். வாடா வெளியே ஸ்பைட்ரு எத்தானிக்கான ஸ்பைட்ரு. பார்த்தோம்
ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த பாட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள்